ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. சார் உட்காந்துட்டு இருக்காரு, பயந்துட்டு ஊசி போடுவாங்களே அதை பயந்துன்னு இருக்கான். ஊசி போடுவாங்க உள்ள போயிட்டு என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடிக்குன்னா சோறு சாப்பாடு கொடுக்குறதுன்னு தெரியல. சாப்பாடு இது வந்து கஞ்சி சும்மாலாம் நோண்ட கூடாது bro. 2 hours later. எனக்காச்சும் ஒரு ஊசி, அவனுக்கு 2 ஊசி. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறான். சிரிப்பா அடுத்த 3 ஊசி போடுறாரு. மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. கஞ்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. அவன் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது மாத்திரை போடணும். நல்லா மாத்திரை போட்டாச்சு. பசிக்குதா? இல்ல சாப்பிட்டுதான் மாத்திரை போடுறேன். கஞ்சியா ஃப்ரெண்ட்ஸ் டீ வச்சு கொடுத்தேன், பிரெட் போட்டு கொடுத்தேன், கஞ்சி சொல்லி காட்டியா எல்லாமே சாப்பிட்டாரு சார். இப்போ நீ பண்ண சொல்லி காட்ட. The next day. அக்ஷயா என்ன பண்ணுற? சாம்பார் வைக்க போறேன். சாம்பாரா? எஸ். நாட்டுக்கோழி வந்திருக்க. நாட்டுக்கோழி குழம்பு வாங்கி போட்டுங்க. பண்ணி கொடுக்குறியா? ஓகே, எனக்கு சரியா தெரியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரை. சரி ஓகே, எப்படி ட்ரை பண்ணி எப்படி பாப்போம். லைவா நீ அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இல்ல நீ உண்மையா சொல்லிடலாம். நல்லா இல்ல. சரி ஓகே. எனக்கு நானே வச்சுக்கிட்டா நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். புடிடி சளி பிடிச்சிருக்குது. போயிடணும் சளி எல்லாமே ஒரே குழம்புல. நதி குழம்புல சளி போயிடணுமா? நீ சேவ குழம்பு வைக்க போறீங்க. நாட்டுக்கோழி குழம்பு நம்மளே வீட்ல அரைச்ச மசாலா செஞ்சு வைக்க போறோம். அது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. சூப்பர். எப்படி இருக்குன்னு பாருங்க மறக்காம. பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நல்லா சிக்கன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான் வாங்கியிருக்கோம். அதான் 1 கிலோனா ஒரு கோழி சொன்னா 1 கிலோ தான் வந்துச்சது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அக்ஷயா செய்யறது. அக்ஷயா சமையல் பார்க்க போறீங்க. அக்ஷயா என்னென்ன நடக்குது ப்ரொசீஜர் சொல்ல அப்படியே மக்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம் குக்கர்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம். இது நாட்டுக்கோழின்றதால சீக்கிரமா வேகாது. அதனால நம்ம கறியை வந்து குக்கர்ல போடுறாங்க. இது என்னது? நான் தனியா மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. மசாலா அரைக்க போறாங்க. அதுல சிக்கன் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ரைஸ் கறியில. எஸ். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் போடுறாங்க கைஸ். ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் இருக்காங்க சிக்கன்ல. இருந்தாலும் நீங்க போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். டேபிள் ஸ்பூன்னா என்னது? கேட்கணும்னு நினைச்சேன். தெரியாது. அடுத்து வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் போட்டுருக்காங்க கைஸ். அடுத்து என்ன மசாலா? சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூள். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுறாங்க. இது எல்லாமே நீங்க வந்து சிக்கன் வேக வைக்கும் போதே போடணும். ஓகேவா? கரெக்டாக அக்ஷயா? ஓகே கைஸ், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்படியே வந்து அடுத்து என்ன போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னடி மோந்து பார்க்கலாம். சோம்பு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே கைஸ், மறந்துட்டாங்க அவங்களே. அதனால வந்து சோம்பு போட்டுவாங்க. அப்படியே கொஞ்சம் சீரகம், சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அப்படியே வேக வச்சிருங்க. இது கொஞ்சம் மிளகு, முழு மிளகு போடணும். முழு மிளகு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நான் எப்பவுமே வீட்டில் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் தேவையான அளவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா மசாலாவும் அது கூட போட்டாங்க. அதில் வர அந்த சாரை குடிக்கலாம். நல்லா இருக்கும் சூப் மாதிரி. நல்லா சூப் குடின்னு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம அதை வச்சு போட்டுக்கோங்க. நல்ல மணமா இருக்கும். இப்பதான் மணமா படிப்பேன். நான் பாத்தீங்கன்னா வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து மிளகு நான் எடுத்து வச்சிருக்கேன் தனியா. ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் வந்து மிளகு போட்டுருவேன் அந்த அரைக்கும் போது. அதனால இது வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப் அதனால குடிக்க போறோம். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறாங்க. கைஸ், நினச்ச மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த மழைக்கு சும்மா நாட்டுக்கோழி போட்டு அடிக்க வேண்டியதுதான். சும்மா செம்ம காரசாரமா இருக்கு போது சத்தியமா. சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில்
தண்ணி ஊற்றி குக்கர் ஆன் பண்ண வேண்டியது அக்ஷா. எத்தனை விசில் விடணும்? எத்தனை விசில் விடணும்? 4. கரெக்டாக தேவையான தண்ணி ஊற்றின்னு 4 அல்லது 5 விசில் ஊற்றுவாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், குக்கரை வந்து நம்ம இப்போ வந்து மூடியாச்சு. ஓகே, இப்போ இது வந்து ஒரு 4-5 விசில் வரட்டும். அவ்வளோதான் கைஸ், சிக்கன் வெந்துச்சான்னு நம்ம அப்போ தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேசாதடா, படிக்காத தற்குறி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்க போகிறோம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன விஷயம்? சோம்பு, தேங்காய், அந்த இது பட்டை வகை, கொஞ்சோண்டு முந்திரி, முழு மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. நல்லா இதை ஃபைனாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்க. வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இதை வாங்க போகிறோம் கைஸ். ஓகே, அது பக்கம் ஒரு சூப் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணியாச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓகே, நம்ம போட்டுடலாம். இப்போது மிளகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் முழு மிளகு தான். அப்புறம் முந்திரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி. சாரி கைஸ், ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனை, தப்பாக நினைக்காதீங்க. சோம்பு, பட்டலகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக தேங்காய் போடுங்க அப்படின்னு அக்ஷயா சொல்ல சொன்னாங்க. தேங்காய் போட்டுக்கலாம். எதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து வதங்கிறதுக்காகவும். எண்ணெய் பத்தலைன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் போடுறோம். நல்லா வாசனை வருது. நல்லா வாசனை. நல்லா மழை பெஞ்சிருக்கு வெளியே. உங்களுக்கே தெரியும். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போதான் அது வதங்கும். தேங்காய் ஒரு வேறு பூண்டு விற்கிறாரு இப்போதான் மழையில். நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வதக்குங்க. மனமா இருக்கும். அப்படியே குக்கர் நல்லா வந்துருச்சு. வாசனையே சும்மா பயங்கரமா இருக்கு. இந்த சூப் அப்படியே குடிக்கலாம். கடுப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? இது வந்து அரைக்கிறதுக்கான மசாலா. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா? எஸ். வாவ், இது அப்படியே நம்ம அரைக்க வேண்டியதான். மசாலாவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். வாங்க. தக்காளி வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அவர் சொன்ன மாதிரி. ரைஸ் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜாருக்கு மாற்ற போகிறோம். நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு புடி ஒரு புடி தான். இது வந்து சரியெல்லாம் ஓடி போகும்போது அக்ஷயாவோட டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். இப்படி சொல்லிட்டே இருக்காங்களா? எனக்கே பயமா இருக்குடா நீ சொல்றத பார்த்தா. இல்லை, நல்லா இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. கல்யாணத்துக்கு யாரோ கொடுத்தாங்க, அது பேர் சரியா தெரியல. ஆனால் சூப்பராக எங்களுக்கு யூஸ் அப்படின்னா மேடம் எனக்கு சூப் தர போறாங்க. குழம்பு கரண்டி எடுறா. அக்ஷயா எனக்கும் சளி, நானும் டம்ளர் குடிக்கிறேன். நல்லா இருக்கு. அம்மா காரம் சூப்பராக இருக்கு. ஒழுது போய் குடிக்கும் போதே எனக்கு மூக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு கோல்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சூப் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு அவன் குடிக்கிறதுக்கு. அப்புறமா வந்து இதுலேருந்து கறியெல்லாம் நம்ம நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கலாம். சூப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. ஏன்னா நம்ம குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெயை ஃபஸ்ட்டு வானலில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டக்குன்னு கீழே இறக்கி விட்ருவான். எங்களுக்கு அதை போட்டால் ஆகாது, ஃபீவர் ஆகிடும் உடனே. பார்த்தீங்கன்னா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குழம்புக்கு. லவங்கம், சோம்பு போட்டாச்சு. இது வந்து தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுவோம். நல்லா வதக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸ்மெல் பிரியாணிக்கு வர மாதிரி வருது. அந்த இலையை போட்டாலே நல்லா வரும். நாளைக்கு பிரியாணி செய்யலாமா? கைஸ், அடுத்து என்ன சமையல் செய்யலாம்னு பாருங்க. நீ இந்த வீடியோ நீ நல்லா போச்சுன்னா அடுத்து வந்து சமையல் வீடியோஸ் தான் இதுக்கப்புறம் பண்ணலாம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.
நல்லா வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சூப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருப்போம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக இருக்கும் வதக்கணும். நல்லா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி. பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டொமேட்டோ நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பேஸ்ட் காலைல பல்லு வரும். சமையல்லாம் இந்த ஜோக் நீ கொண்டு வரக்கூடாது அரவிந்த். ஆக்சுவலாக இது சமையல் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம சமையலை பார்த்து அடுத்தவங்களுக்கு அப்படியே வாய் ஊறணும். எதுக்கு உன் மூஞ்சி லட்சத்தை பத்துக்கா? நல்லா இது இதுவாக இருக்கும். தக்காளியை போட்டு இந்த மாதிரி கொத்து போடுறாங்க. கோல்டு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா சத்தியமாக செம்மையாக கோல்டு போயிடும். அண்ட் இதில் இந்த சூப்பை குடிச்சா அதை விட நம்ம ஒரே இதில் 2 ஒரு கல்ல லைட்டாக மூஞ்சி கழிக்கிறோம் உன்னோட வேர்வையை வச்சு. ஜோக் இல்ல இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வதக்கிடுங்க. தக்காளி போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாஸ் போட போகிறோம். கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு. நம்ம ஜல்லி கறி மேலே வச்சு தான் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் பார்த்தே போடுங்க. ஏன்னா நம்ம அந்த ஏற்கனவே சிக்கன்லேயும் மசாலா போட்டிருக்கோம், சிக்கன் இதுலேயும் மசாலா போட்டிருக்கோம். இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்க மசாலா வேறு என்ன போடணும்? உப்பு போடணும். நெக்ஸ்ட் மஞ்சள் போடுற மசாலா போடுறது. எஸ், மஞ்சத்தூள். ஐ ஃபர்காட். வர இங்கிலீஷ் எல்லாம் பேச. மசாலாஸை போட்டு நல்லா வதக்குங்க. இவ்வளோ சூப்பராக சமையல் தெரியும் கூட பண்ண முடியாது. நான் செம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணுறேன். எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சமையல் மேலே. சமையல் மேலே நம்பிக்கை வச்சா? எஸ், நம்ம நல்லா தான் பண்ணுறோம். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு. வெளியே போயிட்டீங்கன்னா நல்ல ஒரு செம்ம கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு வந்து சாப்பிட்டா சும்மா வேற மாதிரி இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க கைஸ் தேவையான அளவு. தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம 10 நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு நல்லா இது பண்ணி விட்ருங்க. அடுத்து என்ன ஸ்டெப் வச்சு இது ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். நல்லா எவ்வளோ பேஸ்டியாக இருக்குன்னு நல்லா கிட்ட காட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு பேஸ்ட் பருத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வதக்கினே இருக்கும்போது நம்ம சிக்கன் எடுத்து அதில் போட போகிறோம். தாக்ஷா சிம்மில் வச்சுட்டு அப்படியே சிக்கன் சேர்த்து போடுங்க உள்ள. நல்லா நம்ம சூப்பியாக வச்சுருந்த இதை வடிகட்டி. வாவ், லெக் பீஸ் பார்த்தீங்களா? அரவிந்தோட லெக் பீஸ். எம்மி. டேஸ்டே பண்ணாம எம்மின்றான். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கறியை போட்டு இப்படி மசாலாவில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சூப் எடுத்துட்டு வராடே. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த கறி வேக வச்சோம் அப்படின்னா அந்த சூப் வந்து கொடுக்கணும். அவ்வளோதான் கைஸ், இந்த சூப்பை வந்து இதில் நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க கைஸ். நாங்கள் வந்து இதில் கொஞ்சமாக ஊற்றுற போகிறோம். போதும். ஓகே, அதுதான் நிறைய மசாலா இருக்கணும். சூப் குடிக்கணும் வீட்டில். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப்புக்காக வச்சுருக்கோம். அப்புறமா சூடு பண்ணி குடிப்பேன். 2 கொதி விடுவாங்க. ரைட்டாக 2 கொதி விட்டுனே அந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டுலாம். இப்போ வந்து அக்ஷயா டேஸ்ட் பார்க்குறாங்க. சேர்த்து ஊற்றி வேலை செய்துப்பா. எப்படி இருக்கு? அட்டகாசமா? ஓகே கைஸ், இந்த காரமான மசாலா போட போகிறோம். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. இதை போட்டுனா நல்லா மேட்ச் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஐயோ பயமா இருக்கேன். ஆட் பண்ணலாமா? உனக்கு தெரியாது அக்ஷயா, நல்லா காரசாரமாக சாப்பிடணும் நாட்டுக்கோழி. இவங்க ஊற்றிக்கலாம். அப்படியே மேலே ஊற்றி நல்லா இது பண்ணி விடுங்க. குழவி நல்லா இந்த மாதிரி ஃபைன் கிரேவியாக இது பண்ணிக்கோங்க கைஸ். நல்லா ஒரு பேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லா ஒட்டும். நான் பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ப்ரிப்பரேஷன் இது? அக்ஷு குக்கிங். அதை பிடிக்கல.
நல்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா போட்ட உடனே தான் வந்து நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டோன்னே நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு என்னடி இது ஃபைனலா நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கொதிக்க இதை அப்படியே இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நீங்க இறக்கி உங்க சோத்துல போட்டு சாப்பிடலாம். டெய்லி ஒரு தோசை ஊற்றி சாப்பிடலாம், உங்க இஷ்டம். 8:01 PM. நம்மளோட நாட்டுக்குழம்பு ரெடி. நாட்டு குழம்பு இல்லப்பா, நாட்டுக்கோழி குழம்புப்பா. பார்க்கவே காரமா இருக்கு. எனக்கு இப்பவே காரமாகுது. செம இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். வாவ், கையால பெசஞ்சு அரவிந்துக்கு ஒரு பைட் கொடுக்க போறேன். எப்படி இருக்கு நான் டேஸ்ட் சொல்லிட்டேன். நான் கூறுது சீக்கிரம். வா வேற லெவலில் இருக்குது. கரெக்டாக சளி போயிடுது. இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மிளகு அதிகமாக போட்டிருக்கு, நல்லா இருக்குது. இதே மாதிரி செய்யலாமா டெய்லி? ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்து என்ன சமையல் செய்யலாம் அக்ஷய்கிட்ட சொல்லுங்க. நான் டெய்லி இதே மாதிரி நல்லா விதவிதமாக சாப்பிட போகிறேன் உங்களுடைய புண்ணியத்தில். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பேசுங்க. எஸ், இதே மாதிரி வீடியோ நான் டெய்லி சமைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.